ஒரு சிறிய கிராமம் ஒன்றில் 4 சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு வயது முதிர்ந்த ஒரு தாயும் இருந்தது. சிறிது காலத்திற்கு முன்னர் அவருடைய தந்தை காலமானார். அவர்களுடைய தந்தைக்கு சொந்தமாக நிலமும் ஒரு வீடும் இருந்தது. ஆகவே 4 சகோதரர்களும் ஒன்றாக அமர்ந்து வீட்டையும் நிலத்தையும் சரிக்கு சமமாக பங்கு போட்டுக் கொள்ளலாம் என்று பேசிக்கொண்டிருந்தனர். அதே போல அவர்களுடைய வயது முதிர்ந்த தாயை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதம் அவர்களுடைய வீட்டில் வைத்து கவனித்துக் கொள்ளலாம் என்று ஒப்பந்தம் செய்து கொண்டனர். இதில் 4வது சகோதரன் மிகவும் இலகிய மனம் கொண்டவனாக இருந்தான். அவனுக்கு அவனுடைய தாயை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சகோதரன் வீட்டிற்கு பரிமாற்றம் செய்வதில் விருப்பமில்லை. ஆகவே அவன் மற்ற 3 சகோதரர்களையும் அழைத்து, நான் இப்போது உங்களிடம் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கிறேன், அதற்கு தயவு செய்து நீங்கள் மூவரும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கேட்டான். மற்ற 3 சகோதரர்களும் மிகவும் ஆர்வத்துடன் அது என்ன என்று கேட்டனர். அதற்கு 4ஆம் சகோதரன், எனக்கு நிலத்திலும் வீட்டிலும் பங்கு வேண்டாம், அதற்கு பதிலாக தாயை முழுவதுமாக என்னிடமே விட்டுவிடுங்கள். நம்முடைய தாயை கடைசி வரை நானே பார்த்து கொள்கிறேன், அதற்கு நீங்கள் மூவரும் சம்மதிக்க வேண்டும் என்று கேட்டான். மற்ற 3 சகோதரர்களும் இதை கேட்டவுடன் மிகுந்த ஆச்சரியம் கொண்டனர். அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அவர்கள் ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் அவன் கூறியதற்கு சம்மதம் தெரிவித்தனர். பின்பு அந்த 4ஆம் சகோதரன் அவனுடைய வயது முதிர்ந்த தாயை அவனுக்கு சொந்தமான ஒரு குடிசை வீட்டில் குடிவைத்தான். அவ்வீட்டில் அவன், அவனுடைய மனைவி, அவனுடைய தாய் மூவரும் வசித்து வந்தனர். இவ்வாறு அவனுடைய தாயை அவன் இரவு பகல் பார்க்காமல் மிகவும் கவனமாக கவனித்துக் கொண்டான். சில காலம் கழித்து அவனுடைய தாய் மரணமடைந்தார். பின்பு ஒரு நாள் அவனுடைய மனைவி அவனிடம் வந்து, உங்கள் தாய் உங்களை விட்டு பிரிந்து விட்டார், ஆனால் நம்மிடம் இப்பொழுது ஒன்றுமே இல்லையே, அனைத்து சொத்துக்களையும் உங்கள் சகோதரரிடமே விட்டுவிட்டீர்களே என்று கேட்டான். அதற்கு அவன், அந்த வீடு நிலங்களை விட எனக்கு என் தாயே மிகப்பெரிய சொத்து என்று கூறினான். என் தாயை அவர்களுடைய கடைசி மூச்சு உள்ளவரை நன்றாக கவனித்துக் கொண்டதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் என்று கூறினான். கண்டிப்பாக என் தாயின் ஆசீர்வாதம் எனக்கு எப்பொழுதுமே உண்டு, நான் மிகவும் கோடீஸ்வரனாக ஆகத்தான் போகிறேன் என்று கூறினான். அவ்வாறு அவன் ஒரு நாள் அவனுடைய வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தான். அப்பொழுது திடீரென்று ஒரு ஒளி ஒன்று அவனுடைய கண்ணில் தென்பட்டது. அவன் கண் விழித்து பார்க்க அந்த ஒளி அவனிடம் 100 தங்க நாணயங்களை கொடுத்தது. அதற்கு அவன், இது என்னுடைய தாயின் ஆசீர்வாதமா இல்லை வேறேதுமா என்று கேட்டான். இது ஆசீர்வதிக்கப்பட்ட தங்க நாணயங்கள் இல்லை என அந்த ஒளி சொன்னது. அதற்கு அந்த 4ஆம் சகோதரன் அதை வாங்க மறுத்துவிட்டான். பின்பு மறுநாள் காலையில் அவன் அவனுடைய மனைவியிடம் நடந்ததை கூற அவனுடைய மனைவி அவனை கோபித்து கொண்டாள். பின்பு அதே போல மறுநாள் இரவும் அவனுக்கு அதே ஒளி தென்பட அவன் அதற்கும் கண் விழித்து பார்த்தான். அந்த ஒளி 2 தங்க நாணயங்களை கொண்டு வந்து கொடுத்தது. அதற்கு அவன், இது என்னுடைய தாயின் ஆசீர்வாதமா என்று கேட்டான். அதற்கு அந்த ஒளி ஆம் என பதில் கூறியது. பின்பு அவன் அந்த 2 தங்க நாணயங்களையும் பெற்றுக்கொண்டான். ஒரு தங்க நாணயத்தை அவர்களுடைய உணவிற்காக எடுத்துக்கொண்டான். மற்றொரு தங்க நாணயத்தை பத்திரப்படுத்தி வைத்திருந்தான். பின்பு அவனுடைய மனைவி மீன் சமைத்து சாப்பிட ஆசைப்படவே அந்த தங்க நாணயத்தை எடுத்து மீன் சந்தைக்கு இருவரும் சென்றனர். அங்கு ஒரு பெரிய மீனை விலை பேசி அவர்கள் வீட்டிற்கு வாங்கி வந்தனர். அவனுடைய மனைவி மீனை சுத்தம் செய்வதற்காக 2ஆக பிளந்தாள். அப்பொழுது அந்த பெரிய மீனின் வயிற்றுக்குள் 2 விலை மதிப்பற்ற முத்துக்கள் இருந்தன. அதை பார்த்த அவள் மிகவும் ஆச்சரியமும் சந்தோஷமும் கொண்டாள். உடனே தன் கணவனை அழைத்து அந்த முத்துக்களை காமித்தாள். அவன் கணவன் இது விலை மதிப்பற்ற முத்து என்பதை அறிந்து கொண்டான். பின்பு அந்த 2 முத்துக்களையும் ஒரு நகை வணிகனிடம் எடுத்து சென்று, இது உண்மையிலேயே முத்துதானா என்று கேட்டான். அதற்கு அந்த வணிகனும், ஆம், இது விலை மதிப்பற்ற உண்மையான முத்துக்கள் என்று கூறினான். பின்பு அவன் அந்த 2 முத்துக்களையும் எடுத்துக்கொண்டு அந்நாட்டின் அரசரிடம் சென்றான். அந்நாட்டு அரசர் அந்த முத்துக்களை பார்த்து மிகவும் பேரின்பம் கொண்டார். அந்த முத்துக்களை தானே வைத்து கொள்ளாமல் அந்நாட்டின் அரசனாகிய அவரிடம் எடுத்து சென்றதால் அவர் மிகவும் ஆனந்தம் கொண்டு அவருக்கு விலை மதிப்பற்ற தங்க நாணயங்களையும் 3 வலிமையான கழுதைகளையும் பரிசாக அளித்தார். அவன் அது அனைத்தையும் அவனுடைய வீட்டிற்கு எடுத்து சென்றான். அவனுடைய மனைவி அது அனைத்தையும் பார்த்தவுடன் மிகவும் ஆச்சரியமும் சந்தோஷமும் அடைந்தாள். பின்பு அவர்கள் இருவரும் அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள்.